ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 விதமான சட்னி ரெசிபிஸ். 7 நாள் 7 விதமான சட்னி செஞ்சு அசத்துறக்கு இங்கே சட்னி ரெசிபிஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. டெய்லியும் சமைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன சட்னி செய்யலாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக விதவிதமாகவும் சட்னி செய்யணும் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுவோம். ஸோ இங்கே அதுக்கு சொல்யூஷனாக ஒரு 7 விதமான சிம்பிள் அண்ட் ஈஸி சட்னி ரெசிபிஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு டெய்லியும் பரிமாறும் போது பாராட்டு நிச்சயம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான சட்னி ரெசிபீஸை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபியாக நல்ல பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சட்னி. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். இந்த சட்னி கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யும்போது தாங்க ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 4-5 நாள் வச்சும் சாப்பிடலாம், சீக்கிரம் கெடாது. இங்கே ஒரு 25 to 30 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாட்ட, கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டியாட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்த்து வதக்கி இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இந்த நல்லெண்ணெயில். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி செய்யும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா கலர் மாதிரி வதங்கணும். நீ அடுத்தது மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இங்கே நான் ஒரு 7-8 வரமிளகாவும் ஒரு 4 காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்காது, பட் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ சட்னி நல்லா கலராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இங்கே மீடியமாக தான் காரம் சேர்த்துருக்கிறேன், பட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காரம் சேர்த்து இது செய்யும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். ஸோ காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட 2-3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இது வதக்கி விட்டுட்டு இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த வெங்காயம், மிளகாய், இந்த காரத்துக்கு இந்த புளி சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடணும். பாருங்கள், சூப்பராக இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கலரும் சும்மா ஜம்முன்னு இருக்குது. இனி அடுத்தது இதை நல்லா நல்லெண்ணெய் விட்டு தாளித்து விட்டுறணும். இங்கே நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து விட்டுறணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஸோ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அரைச்ச சட்னியை உள்ள சேர்த்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா நல்லெண்ணெயில் இப்படி சட்னியை வதக்கும் போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நிறைய மிளகாய் நம்ம சேர்த்து சட்னி அரைச்சிருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் காரம் இருக்காது, ரொம்ப சுவையாக தான் இருக்கும். கலரும் பாருங்கள், சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக நல்ல ரெட் கலராக இருக்குது. ஸோ சூப்பரான பூண்டு சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி இது, ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு இது தொட்டுக்க கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி வச்சுட்டும் சாப்பிடலாம், இல்லை சாதத்தோடவே நல்லா நெய் விட்டு கலந்தும் சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு அருமையான சட்னி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 1 மினிட் சட்னி. டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி இது. அதாவது தேங்காவோட சிகப்பு மிளகாய் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு புளிப்பு சேர்த்து கொஞ்சம் சுருக்குன்னு செய்கிற சட்னிங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லியோட அட்டகாசமாக இருக்கும். எங்கள் அம்மா இதை அடிக்கடி பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபியை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பெரிய தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே ஒரு 5 வரமிளகாய், 5 to 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி பர்டிகுலர்லி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 2 பல் பூண்டு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம இதை அரைச்சிக்கலாம். விருப்பப்படுறவங்க இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக இந்த சட்னியை அரைச்சிக்கணும். அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ கண்டிப்பாக நம்ம தாளிப்பு சேர்த்துக்கணும். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வரமிளகாய். அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சட்னிக்கு இந்த பொரிஞ்ச கடுகு உளுந்தம்பருப்பு தாளிப்பு ரொம்ப முக்கியங்க, மஸ்ட்டு. கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இப்போ இதை சட்னியில் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிகப்பு தேங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான 1 minute சட்னி. நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு டக்குன்னு இது பண்ணிடலாம். நல்ல சுட சுட இட்லி பரிமாறி அதுக்கு மேலே இந்த அருமையான சிகப்பு தேங்காய் சட்னி நிறையா விட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டோடவும் நல்லா சூட்டபுளாக இருக்கும். தோசை, பணியாரம், உப்புமாவோடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான 1 minute சட்னி. ஸோ குயிக்காக ஏதோ சட்னி செய்யணும்னு யோசிக்கும் போது இது மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற அடுத்த ரெசிபியான பாம்பே சட்னி. ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சுவையான சட்னிங்க இது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். தேவைப்படுற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைமுக்குள்ளே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. பூரி சப்பாத்திக்கும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி, டக்குன்னு பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பேச்சுலர்ஸும் இது கம்ஃபர்டபுளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. வாங்க அருமையான பாம்பே சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவை லைட்டாக வறுத்து விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து விடுங்க. இப்படி கடலை மாவை நம்ம வறுத்துக்கிட்டு பாம்பே சட்னி செய்யும்போது அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டுமே பொறுமையாக அப்படி வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம இந்த கடலை மாவை எடுத்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்துருவோங்க. இப்போ வறுத்த கடலை மாவை கம்ப்ளீட்டாக பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கடலை மாவை ஒரு பேஸ்ட்டு போல் ஆக்கிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு கரைக்கும் போது பர்ஃபெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. கடலை மாவை நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளித்து விட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கலவை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அந்த கொதிக்கும் போது கெட்டிப்படும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நிறைய தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நிறைய தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம்.
இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் தக்காளி வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடலாங்க. டக்குன்னு தக்காளி வதங்கிடும். நான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி நல்லா வதக்கி விட்டுருவோம். உப்பு மஞ்சள் தூளெல்லாம் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி வந்து சாஃப்டாக வதங்கிடும். ரொம்ப மசிஞ்சு குழையணும்னு அவசியம் இல்லை. சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினா மட்டுமே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துருவோம். ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கங்க. ஏன்னா கீழே வந்து கடலை மாவு தங்கி இருக்கும். ஸோ நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இனி நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடலை மாவு கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டிப்படும். ஸோ நல்லாவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா கடலை மாவு கொதிக்கும் போது டக்குன்னு நல்லா கெட்டிப்பட்டுரும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த சட்னி கெட்டியாகிறது நம்மளுக்கு தெரியுது. ஒரு 2 நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நல்ல ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுறலாங்க. அந்த கொத்தமல்லி இலையோட வாசனை இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாவே இருக்கும். நான் இங்கே ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாம்பே சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிப்பிங்க. வெங்காயம் தக்காளி தாளித்து விட்டு வறுத்த கடலை மாவை கரைச்சி உள்ளே விட்டு கொதிக்க வச்சா முடிஞ்சது. சட்னி ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நான் வந்து தோசைக்கு இந்த சட்னி செஞ்சுருக்கேன். ஸோ வந்து ஜஸ்ட் பச்சை மிளகா வறுத்து விட்டு செஞ்சாச்சு. இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சேர்த்தாலும் இதில் கொஞ்சமாக மிளகா பொடி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு இந்த சட்னி பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குயிக்கான சைட் டிஷ் செய்யணுன்னா இது நல்ல ஆப்ஷனுங்க. நான் இன்றைக்கி நல்ல ஒரு சிறுதானிய தோசை, ராகி தோசை செஞ்சுருந்தேன். அதுக்கு இந்த சட்னி வச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு சட்னி செய்யணும்னு யோசிக்கும் போது இது நல்ல ஆப்ஷன். டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குக்கரை திறந்த உடனே கமகமன்னு வாசனையோட வீடே மணக்கிற நல்ல சுவையான தக்காளி குழம்பு. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டான டேஸ்ட்டோட நீங்கள் இந்த தக்காளி குழம்பை என்ஜாய் பண்ணலாம். இந்த தக்காளி குழம்பு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூட்டபிளான ரெசிபி. நான் இன்னைக்கு நல்ல மெத்துன்னு பஞ்சு போல் சாஃப்டான தோசைக்கு இந்த தக்காளி குழம்பு வச்சேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி குழம்புக்கு வேண்டிய இன்னும் 2 தோசை அதிகமாக சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அது சுட சுட இட்லி மேலெல்லாம் இந்த தக்காளி குழம்பு நிறையா ஊற்றி சாப்பிட்டாவா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், பாராட்டு நிச்சயம். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பேன் வச்சாச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். கூடவே ஒரு 4 பல் பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருவோங்க. ரஃபாக கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு கசகசாவும் தக்காளி குழம்புக்கு நல்ல ஒரு குருமா வாசனை கொடுக்கும். நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோங்க.
இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த ஸ்பைசஸும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். 2 பெரிய தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி ஈஸி அண்ட் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டா டக்குன்னு அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். ஒரு 1-2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். பாருங்கள், அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் இங்கே குழம்பு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தூள்லேயே சீரகமும் மிளகும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அந்த மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லித்தூள் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக மிளகாய் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கிறோங்க. நான் இங்கே ஒரு 2 கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காவாக இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்தது நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது கொங்கு நாட்டு ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெசிபிங்க. இப்படி வதக்கி அரைச்சி தக்காளி குழம்பை தாளித்து விட்டுடலாம். டக்குன்னு ரெடி ஆயிரும். நல்ல கமகமான வாசனையோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கோயம்புத்தூர் சைடெல்லாம் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தக்காளி குழம்பு தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சுங்க. நம்ம குக்கர்லேயும் தாளிக்கலாம், அடிகனமான பாத்திரத்துலேயும் தாளிக்கலாம். குக்கரில் தாளிக்கும் போது நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகும். வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே கொஞ்சமாக கல்பாசி. இது அந்த குழம்பு டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கல்பாசி இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுருவோம். கூடவே ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனலுங்க. நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். பட் பெருசாக காரம் இருக்காது. ஸோ வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்ம குழம்புக்கு வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம இங்கே குழம்பை குக்கரில் தாளித்து விடுறோம். பெருசாக சுண்டி வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டால் சலசலன்னு போயிடும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு மீதி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டுறலாம். குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரே விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுருங்க. ஒரு விசில் அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான தக்காளி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளி குழம்பு பார்க்குறக்கே நல்லா தளன்னு சூப்பராக இருக்குங்க. வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வதக்கி அரைச்சி டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். அடுத்த 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அவசரத்துக்கு காலையில் நேரம் இது ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் குயிக்காக ரெடி பண்ணிக்கக்கூடிய ஒரு ரெசிபிங்க. இது எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குருமா ஃப்ளேவரோடு இருக்கிறதால இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான தோசைக்கு இந்த குழம்பு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க.
நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்லான்னு தோணுங்க. பாராட்டு நிச்சயம். புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான. நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு கார சட்னி. இந்த லோக்கல் மெஸ்ஸில் இட்லி கடையிலெல்லாம் பரிமாறுற மாதிரியான ஒரு அருமையான கார சட்னி ரெசிபியை தாங்க இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான டிஃபனோடவும் ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். இது தக்காளி சேர்க்காமல் செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னிங்க. நல்ல சுட சுட இட்லி பரிமாறி இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டா இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு 5 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே காஷ்மீரி சில்லி ஒரு 4 சேர்த்துக்கிறேன். இதில் பெருசாக காரம் இருக்காது, நல்ல கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக தான் செய்கிறேன். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம மிளகாவை வெளியே எடுத்துடலாம். வறுப்பட்ட மிளகாய் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது, நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு 4 to 5 பல் பூண்டு சேர்த்தாச்சுங்க. நல்லா பூண்டு சுத்தப்படுத்தி சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும், நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துடலாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துடலாங்க. இது ஒரு நல்ல ஒரு யூனிக்கான டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம கார சட்னி அரைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டு விட்டுருவோம். நம்ம சட்னி அரைக்கும் போதெல்லாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இலையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைக்கும் போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இலையிலலாம் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க. இதிலலாம் அயன் சத்து அதிகம், ரொம்ப நல்லது. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சட்னியில் நிறையா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நம்ம மிளகாவை வறுத்து போட்டு வச்சுருக்குறோம். இப்போ வதக்கின பொருட்களையும் கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா அரைச்சிருவாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்குவாங்க. இந்த சட்னி கொஞ்சம் லூஸாக அரைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ சட்னி கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு தாளிப்பை சேர்த்துடலாங்க. டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. தாளிப்பு கரண்டி சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்கி இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டுருவோம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. இப்போ இதை சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான கார சட்னி, நல்லா ரோட்டுக்கடை கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி இது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். அது அந்த பொட்டுக்கடலை எல்லாம் சேர்க்கறதால ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. நிறையா குவான்டிட்டியும் கிடைக்கும். நம்ம அதிகமாக சட்னி பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட இட்லி மேலே இந்த சட்னியை சேர்த்துக்கிட்டு இட்லி சாப்பிட்டா இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட தோணுங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இதை இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை, பொங்கல், உப்புமா எல்லா டிஃபனோடவுமே நல்லா பொருத்தமாக இருக்கும். டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி கூட. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். பாராட்டு நிச்சயம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சட்னி ரெசிபி தக்காளி கொத்தமல்லி சட்னி.
ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான சட்னிங்க இது. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு நல்ல சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி பண்ணணுங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைமுக்குள்ளே நம்ம சட்னியும் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இனி சட்னிக்கு வதக்கிட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ்வில் நல்லா கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டாக சேர்க்கறது பச்சை மிளகா. ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்லி இந்த சட்னிக்கு பச்சை மிளகா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா ஒரு யூனிக்காக இருக்கும். பட் பச்சை மிளகா தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. விருப்பப்படுறவங்க நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். அது ஒரு விதமான டேஸ்ட்டோடு இருக்கும். பச்சை மிளகா வதங்கும் போது வெடிக்கும். அதனால 1 நிமிஷம் மூடி வச்சு வதக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு 4, கூடவே ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துருவோங்க. ஒரு 3 பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்கிற தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல புளிப்பான தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துருந்தீங்கன்னா புளியோட அளவு கம்மியாக சேருங்க. இல்லை புளிப்பு கம்மியான ஹைப்ரிட் தக்காளி எடுத்துருந்தீங்கன்னா புளியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். குயிக்காக டக்குன்னு தக்காளி வதங்கிடும். உப்பு சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோங்க. 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது குயிக்காக வதங்கிடும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியோட கொத்தமல்லி இலை, அயன் சத்து நிறைந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்குறோம். ரொம்ப நல்லதுங்க. கொத்தமல்லி சட்னியெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கின சட்னியை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. உப்பும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சிக்கிட்டால் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே 2 தாளிப்புக்கு வரமிளகாய், 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இதை நம்ம சட்னியில் சேர்த்து கலந்துருவோம். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி கொத்தமல்லி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சுட சுட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி பரிமாறி நம்ம சட்னியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு குயிக்கான சட்னிங்க. நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு அந்த இட்லி ஸ்டீம் ஆக்கி வேகிறக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி சட்னி. விதவிதமான சட்னி ட்ரை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த சட்னியும் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ சட்னி பிரியர்களுக்காக இன்னொரு விதமான சட்னியும் இங்கே அப்லோட் பண்ணுறேன். இதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஒரு அருமையான கதம்ப சட்னி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது ஒரு சில சமயம் பச்சை மிளகாய் வெடிக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், கூடவே 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி சேர்த்தாச்சு. நல்ல 1 நிமிஷம் வதக்கி விடுவோம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள்,
அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா இந்த சூடான பேனில் அப்படியே வறுத்து விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு இப்போ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். ஸோ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டால் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விட்டு நல்லா கலந்தாச்சு. கண்டிப்பாக ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். அடுத்ததாக தாளிப்பில் 2-3 வரமிளகாவை சேர்த்துருவோங்க. நான் இங்கே உருண்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கதம்ப சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த்தியான சட்னிங்க. ஏன்னா நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லின்னு எல்லாமே சேர்த்துருக்குறோம். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னிங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைன்னு எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன சட்னி செய்யலான்னு யோசிக்கும் போது இது குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சட்னி. ஸோ விதவிதமாக சட்னியை டேஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்படுற சட்னி பிரியர்களுக்கு இந்த சட்னியும் ரொம்ப பிடிக்கும். காலையிலையும் நைட்டும் டிஃபனுக்கு என்ன சட்னி பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே 7 நாள் 7 விதமான சட்னி ரெசிபீஸை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான சட்னி ரெசிபீஸை கம்பைன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.